வணக்கம் நண்பர்களே. எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் நீ கோவப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்றாளா நீங்க? இதுக்கப்புறம் உங்களை யார் கோவப்படுத்தினாலும் சரி, இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு துறவி வாழ்ந்துட்டு இருந்தாராம். அவருக்கு யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோவமே வராதான். அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப ஆர்வம். அந்த துறவிகிட்டே போய் கேட்குறான். அதுக்கு அந்த துறவி சொன்னாராம், ஒரு ஏரியில காலியான படகுல உட்காந்து நான் தியானம் செஞ்சுட்டு இருந்தேன். அது எனக்கு வழக்கமாவே மாறிடுச்சு. அப்படி ஒரு நாள் தியானத்தில் இருந்தப்போ என்னோட படகை யாரோ வேகமா வந்து முட்டுறாங்க. இவ்வளோ அஜாக்கிரதையா என் படகுல மோதினது யாருன்னு நான் கோபத்தோட என் கண்ணை விழிச்சு பார்த்தேன். ஆனா முட்டுனதோ ஒரு வெற்று படகு. காத்துக்கு அசைஞ்சு அசைஞ்சு வந்து அது என்னோட படகுல மோதிடுச்சு. என் கோபத்தை அந்த வெற்று படகத்தை காட்டி என்ன பயன் இருக்கு எனக்கு? அதனால யாராவது என்னைய கோவப்படுத்தும் போது எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். இதுவும் வெற்று படகு தான் அப்படின்னு சொல்லி அமைதியா போயிடுவேன். ஞானம் எப்ப வேணாலும் வரும். எனக்கு அந்த வெற்று படகு மூலமா வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். இனிமேல் உங்களை கோவப்படுத்துறவங்களையும் ஒரு வெற்று படகா நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.